Namaskaram. A small sharing of thoughts. Of course, not an advice. Sharing of my experience. I would like to share few things to the students of classical music, whether it is a percussion artist or a vocalist or a violinist or whatever maybe, who wish to take this as career. Many things comes in mind for me, but of those I feel இப்போ ஒரு கச்சேரி கேட்க போகிறோம். கச்சேரி கேட்க போகும்போது இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட், மிருதங்கம் ஸ்டூடெண்ட், பிளேயிங் ஃபியூ கான்சர்ட்ஸ் ஆல்சோ. என்னோட மைண்ட் செட் என்ன இருக்கும்? நான் அங்கே கச்சேரியில் போய் உட்காடுறேன், மிருதங்கத்தை கவனிக்கிறேன், மிருதங்கம் யார் வாசிக்கிறாளோ அதை கவனிக்கிறேன். அது நான் என்ன ஜாஸ்தி பார்த்துருக்கேன்னா, அந்த மிருதங்கம் வாசிக்கிறது என்னத்தை கவனிக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். வாட் யூ ஹாவ் டு டேக் இட் ஃப்ரம் த மிருதங்கம் வித்வான் ஆன் தட் டே, ஆன் தட் ஸ்டேஜ். மிருதங்கம் வந்து நாட் ஓன்லி ஃபார் தனியாவர்த்தனம். ஸோ தட் ஹாஸ் பிகம் ரொம்ப ஒரு தாட் எல்லாருக்கும் ஆயிருக்கு. தனியாவர்த்தனம் அது இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அது ஒரு 3 hour கான்சர்ட்டில் எவ்வளோ டியூரேஷன் தனியாவர்த்தனம் இருக்குது? 15 minutes மேக்ஸிமம், வித் உபபகாத்தியம் மேபி 20 minutes. அதுக்கு மேலே கான்ட்ரிபியூஷனே இல்லை அங்கே. ஸோ ஃபார் அதர் 2.5 hours, 2.5 மணி நேரம், 2.25 மணி நேரம், யூ ஹேவ் டு மேக் அதர்ஸ் லிசன் டு யுவர் மிருதங்கம் ஆல்சோ அலாங் வித் த சிங்கர். அதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் யோசிக்கணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ என்ன வருது அங்கே? அக்காம்பனிமெண்ட். ஹவு யூ அக்காம்பனி டு த கிருத்தீஸ், ஹவு யூ அக்காம்பனி த நெரவல், எப்படி ஸ்வரத்துக்கு, கீழ்கால ஸ்வரத்துக்கு எப்படி வாசிக்கணும், மேற்கால ஸ்வரத்துக்கு எப்படி வாசிக்கணும், அந்த கீர்த்தனத்தோட ஃபீல் என்ன. எல்லா கீர்த்தனத்துக்கும் ஒரே மாதிரி வாசிச்சுடலாங்கிற ஒரு விதம் இருக்கு. அது வந்து வாசிக்கலாம், ரிதமாக இருக்கும். இது என்னோட தாட், நான் சொல்கிறேன். இப்படி தான் வாசிக்கணும்னு அப்படி நான் சொல்லலை. இப்படி வாசிக்கலாமா, வாசிச்சா நன்னா இருக்குமான்னு எனக்கு தோன்றதுன்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அது வந்து இது வந்து அக்காம்பனிமெண்ட் வந்து ஒரு தனியாவர்த்தம் சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த கீர்த்தனத்துக்கு இப்படி தான் வாசிக்கணும்னு அப்படி கிடையாது. பழைய காலத்தில் சொல்லுவாங்க, கீர்த்தனத்துக்கு அமுத்துறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கீர்த்தத்தோட டெம்போ செட் பண்ணுறது ஒரு பர்கஷன் ஆர்டிஸ்டோட வேலை. அதனால்தான் அவங்க ஒரு கீர்த்தனம் ஆரம்பித்த போது ஒரு கொஞ்ச நாள் விட்டுடணும் அவங்கள. உடனே நம்ம ஆரம்பிச்சிடக்கூடாது. லெட் தம் செட்டில் த காலப்பிரமாணம், தென் யூ ஜாயின் த காலப்பிரமாணம். ஒவ்வொரு கீர்த்தனத்துக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் ஆஃப் பிளேயிங் தேவைப்படும். அது வந்து ஒவ்வொருத்தரோட தாட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே அந்த மிருதங்கிஸ்ட் அந்த கீர்த்தனத்துக்கு என்ன வாசிக்கிறான்னு நம்ம அந்த ஸ்டேஜில் கற்றுக்க ஆரம்பிக்கணும். ஏ மியூசிக் ஸ்டூடெண்ட் ஆர் எ பெர்ஃபார்மிங் மியூசிஷியன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ரசிகா லிசனிங் டு எ கான்சர்ட். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து யூ ஷுட் மேக் தட் கான்சர்ட் ஆஸ் எ கிளாஸ் ஃபார் யுவர் செல்ஃப். அப்படி எடுத்துக்கணும். நமக்கு என்னெல்லாம் அதில் இந்த வாட் யூ அப்சார்ப், you try to reproduce when you come home or think about that to develop your music, to enhance your performance. அந்த தாட் இருக்கணும். எனிதிங் யூ லிசன். இப்போ எந்த மிருதங்கம் நீங்கள் வாசிக்கிற ஸ்டைல் வேறையாக இருக்கலாம், அங்கே கேட்குற ஸ்டைல் வேறையாக இருக்கலாம். ஆனால் அதில் உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் இருக்கும். அந்த அப்ரோச், சில சொல்லு, அதெல்லாம் அந்த மாதிரி போடாமல் உங்களுதாக மாற்றுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். உங்கள் கையில் என்ன வருமோ அது மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணால் அது இட் பிகம்ஸ் யுவர்ஸ் ஆல்சோ. அப்படி. ஸோ மிமிக்கிங் இருக்காது. அது மாதிரி இப்போ யேசுதாஸ், அவர் பெரியவர் யேசுதாஸ் பாடுறாருன்னா அதே மாதிரி நல்ல வாய்ஸ் இருக்கிறவா அதே மாதிரி பாடினா என்ன சொல்லுவா கடைசியில்?
ரொம்ப சூப்பராக பாடினேங்க சார், யேசுதாஸ் மாதிரியே இருந்து. அப்போ அந்த அந்த இண்டிவிஜுவலோட பேர் எங்கே போச்சு? இல்லை. யேசுதாஸ் மாதிரி பாடுறதுக்கு அவசியமே இல்லை. யேசுதாஸ் அவர் மாதிரி அவர் பாடிக்கிறாரே. அதுலேருந்து என்ன அவர் வாய்ஸ் எப்படி நல்லா வச்சுருந்தார், எப்படி பாடுறாரு, எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறார், வாய்ஸ் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறாரு, மைக்கிங் எப்படி பண்ணிக்கிறார், மைக்கில் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வச்சுக்கிறார், அதெல்லாம் தான் வாட்ச் பண்ணி அதை நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுக்கு இருக்கிற வாய்ஸ் உங்களுக்கு தான் இருக்கும், பாடகாலுக்கு சொல்கிறேன். அதை உங்களுக்கு நீங்கள் எப்படி உங்களோட ஆக்டேவ்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதுக்கு சாதகம் பண்ணி அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி மிருதங்கம் வாசிக்கிறவாளும் நமக்கு என்ன சாதகமாக வருதோ அதை நம்ம ரெடி பண்ணிக்கணும். அவள் வந்து நிறைய ஃபரன்ஸ் வாசிக்கிறாங்க, ஸ்பீடு வாசிக்கிறாங்க. நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஸ்பீடை வாசிக்கணும்னா வாசிக்க வேண்டாம் சொல்லலை. அந்த கிளாரிட்டியோட உங்கள் கைக்கு என்ன வருமோ அதுதான் வரும். ஸோ அதை கிளாரிட்டியோட வாசிக்கிறதுக்கு நம்ம பழகணும். ஸ்பீடு வாசிச்சுட்டா எல்லாம் ஆயிடுதுன்னு அர்த்தமே இல்லை. இல்லாமல் சர்வலுக்கும் சாதாரணமாக வாசித்து அது இம்ப்ரெசிவாக வாசிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற யோசிக்கணும். ஸோ ஒவ்வொரு கச்சேரியும் அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு லெசனாக எடுத்துக்கணும். அதான் நான் சொல்லுவேன், கச்சேரின்னா அந்த அந்த அட்டென்டிவ்னஸ் வந்து சும்மா அப்படியே கீர்த்தனை பார்த்துட்டே இருந்துட்டு தனியார்த்தம் வரும்போது அட்டென்ட் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் நாட், ஐ டோன்ட் அட்வைஸ். எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக தெரியல. எல்லோரும் அப்படி தான். வயலின் ஆர்டிஸ்ட்டு ஒரு வயலின் கச்சேரி கேட்க போகிறான்னா அவள் எப்படி வாசிக்கிறா, ராகம் பாடும்போது எவ்வளோ பாஸ் கொடுக்குறா, ராகம் ஃப்ரேசஸ் பாடும்போது கூட வாசிக்கிறாளா வாசிக்கலையா, அந்த கேப்பில் மட்டும்தான் வாசிக்கிறாளா, அவளுக்கு இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் பண்ணுறாளா, அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்கணும். அப்புறம் அவளோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்புறம் பார்க்கலாம். அவள் ஃபிங்கரிங் எப்படி வச்சுக்கிறா, எவ்வளோ ஃபாஸ்ட்டு வாசிக்கிறா, எவ்வளோ கமக்கம் வருது, போயிங் டெக்னிக்ஸ் அதெல்லாம் இருக்கவே இருக்குது. பட் ஹவு தே அப்ரோச் தி மெயின் ஆர்டிஸ்ட் அந்த ஒரு தாட்டில் நீங்கள் பார்த்தேன்னா உங்களுக்கு நல்ல டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கச்சேரி கேட்கும்போது அந்த மாதிரி போகணும். ஸோ அந்த வயலின் ஆர்டிஸ்ட் ஒரு கச்சேரி கேட்கும்போது, ஒரு வயலின் ஸ்டூடெண்ட் கேட்கும்போது வயலினை கவனிக்கும்போது பாட்டையும் கவனிக்கணும், மிருதங்கத்தையும் கவனிக்கணும். இவா 3 பேருக்குள்ள எப்படி ஈச் ரெசிப்ரிகேட் பண்ணி எப்படி அது டீமாக கொண்டு போகிறாங்கிறது அது கவனிக்கிறது. தட்ஸ் மோர் இது டீம் எஃபர்ட் தானே. இண்டிவிஜுவல் எஃபர்ட் எங்கே இருக்குது? நீங்கள் ஒரு ராகம் வாசிக்கும்போது, தனியாக ராகம் வாசிக்கும்போது தட் இஸ் இண்டிவிஜுவாலிட்டி உங்களோட அங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் கச்சேரி கேட்டால்னா கச்சேரி கேட்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஹவு டு லிசன் டு கான்சர்ட்டுங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். வாட் யூ கேன் அப்சார்ப் ஃப்ரம் எ கான்சர்ட், வாட் யூ லேர்ன் ஃப்ரம் எ கான்சர்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சும்மா அவள் வந்து ரேயர் கீர்த்தனை பாடினா தட் வாஸ் என்டையர்லி அது இருந்து அதெல்லாம் இருக்கட்டும். அந்த ரேயர் கீர்த்தனை பாடினாலும் அது என்ன, எப்படி பாடினா, எந்த இடத்துல பாடினாங்க, லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் பாடுறவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். லிஸ்ட் ஆஃப் சாங்ஸில் அது எந்த இடத்துல அது இன்சர்ட் பண்ணுறாங்க. 2 பாப்புலர் கிருதிக்கு இடையில ஒரு ரேயர் கிருதி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, ரேயராகவே பாடின்றது தான் அவங்களுக்கு ரீச் ஆகாது இல்லையா? ஸோ அதெல்லாம் பாடுறவா அதெல்லாம் கவனிக்கணும். எப்படி பிளான் பண்ணுறாங்க, இந்த காந்தாரம் டிஃப்ரென்ஸில் ராகத்தை செலக்ட் பண்ணோம், எதுக்கு அப்புறம் மேட்ச் ஆகும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த நான் பார்த்துருக்கேன், தாளம் மாற்றிருக்கேன்னு சொல்லுவாள். இல்லை சார் லிஸ்ட்டை போடுமா அப்படி தான் போட்டிருக்கேன் சார், ஆதி தாளம், அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து மிஸ்டர் ஜாப்பு, நெக்ஸ்ட்டு ரூபக தாளம். அப்படி மாற்றி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் பாடும்போது அது காலப்பிரமாணம் மாற்றி பாடினா தான் அது எஃபெக்ட் இருக்கும். வாதாபி கணபதிம் பஜ்ஜே மதிவே சோபில்லு சப்த, அதில் பிரயோஜனமே இல்லை. எல்லாமே சேஸ்திரம் தானே, எல்லாமே தாளம் தான் மாறுறது தவிர அந்த டெம்போ ஒன்று தான். அது தாளத்தை மாற்றி பிரயோஜனம் இல்லை. அதை நான் சொல்லுவேன் எப்பவுமே, அது காலப்பிரமாணத்தை மாற்றணும். வாதாபி கணபதிம் மதிவே அப்படி மாற்றினா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். லிஸ்ட்டு போடும்போது மாற்றிருக்கேன் சார், தாளம் மாற்றி போட்டிருக்கேன், அது பிரயோஜனங்க. என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லுவேன், அந்த ஃபீல் எங்களுக்கு வாசிக்கிற வாழ்க்கை எல்லாமே 2/4 தக்க திம்மி தான் கேட்கும். தக்க திம்மி 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 என்ன இது மாற்றி பிரயோஜனம் இல்லையே. ஸோ இதெல்லாம் கவனிக்கணும், எல்லாருமே கவனிக்கணும். தட் இஸ் எனக்கு தோன்றது. நான் ஒரு பாட்டு ஒரு 15 வருஷம் கற்றுட்டுருக்கேன் வோக்கல். அது மாதிரிலாம் ஸ்டேஜில் மற்றவாடு பாடுறதை பார்த்து தெரிஞ்சதில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதுதான் மிருதங்கட்டம் மட்டும் சொல்லாமல் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு தான். ஸோ அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுறணும். அப்போ தனியார்த்தங்கிற வருது,
தனியாவர்த்தம் நீங்கள் படித்து வச்சு என்ன கோர்வையெல்லாம் படித்து வச்சுருக்கோ அதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண பொருள். அதுவும் உங்களுக்கு டக்குன்னு வர கோர்வைகளை அன்றைக்கி வாசித்து ரெடியாக வச்சுட்டு நீங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணால் ஃப்ளாஸ் இல்லாமல் அப்படியே வாசிக்கலாம். அங்கே வந்து நான் ஏதாவது திங்க் பண்ணுறேன் அதெல்லாம் ஒரு நல்ல பெரிய ஸ்டேஜுக்கு அப்புறம் அது எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஆன் தி ஸ்பாட் கால்குலேஷனுங்கிறது எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. அது ஒரு டிஃப்ரெண்ட், அது ஒரு பெரிய கலை. அது ஒரு அனுகிரகம், சிலவாளுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால அவளெல்லாம் அது பண்ண முடியல, நமக்கு அது பண்ண முடியல, யூ டோன்ட் ஃபீல் பேட். நீங்கள் படித்ததை நீங்கள் பெர்ஃபெக்டாக ப்ரெசென்ட் பண்ணினாலே அதே போகும். தட் இட் செல்ஃப் இஸ் இனஃப். பெர்ஃபெக்ஷன் ஆன் ஸ்டேஜ் ப்ளசண்ட்டாக இருக்கணும். ஸ்டேஜில் ப்ளசண்ட்டாக இருந்து ஆடியன்ஸை பார்த்து வாசிங்க, ஆடியன்ஸை பார்த்து பாடுங்க. வயலின் வாசிக்கிறவங்களும் ஆடியன்ஸை பாருங்க. ஐ கான்டாக்ட், யூ ஸ்டார்ட் டெவலப் ஐ கான்டாக்ட் வித் ஆடியன்ஸ். தட்ஸ் ஹவ் யூ கெட் மோர் ரெசிகாஸ், யூ வில் அட்ராக்ட் மோர் ரெசிகாஸ் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு சைடில் பார்த்துட்டு வாசிட்டு இருந்தேன்னா ஆடியன்ஸ் வில் திங்க் ஒரு கனெக்டும் இருக்காது. யூ வில் டு டோன்ட் ஹேவ் எனி கனெக்ட் வித் அது. த ஆடியன்ஸ், த ரசிகா வில் நாட் ஹேவ் எனி கனெக்ட் வித் த ஆர்டிஸ்ட். ஆடியோ மட்டும் இல்லை, விஷுவல் ஆஸ்பெக்ட் இஸ் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஐ கான்டாக்ட் இருக்கணும். ஸோ தட்ஸ் ஹவ் யூ நோ தட் ரசிக்கிறாளா இல்லைன்னு எப்படி தெரியும்? அதுதான் அது அந்த ஒரு டெவலப்மெண்ட்டு. அது கச்சேரி கேட்கும் போதே இதெல்லாம் ஒவ்வொரு கச்சேரியில் இருந்ததுன்னா ஒவ்வொரு கச்சேரி கேட்குறதே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தட்ஸ் ஹவ் இந்த ப்ரொஃபஷனில் உங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கச்சேரியில் யூ கேன் ஹாவ் யுவர் ஓன் தாட்ஸ். அதுதான் எப்போவுமே அப்படி தான் பண்ணணும். That's what I feel. It's a small piece of experience I am sharing. Thank you.